Hi traders, welcome you all. This is Nikhil from TradeBay. இந்த வீடியோவில் நம்ம கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸை பற்றி பார்ப்போம். ஏன்னா நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. முன்னாடி நம்ம பழைய சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தோம், பட் அந்த சேனலில் யூடியூப் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் போயிடுச்சு. அந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் நானும் சேவ் பண்ணி வைக்கல, அது எல்லாமே போயிடுச்சு. அதான் புதுசாக இப்போ எல்லாமே ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ பார்ப்போம், இனிமேல் டைம் கிடைக்கும்போது நியூ டாபிக்ஸாக அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஓகே, ஸோ இன்றைக்கி வாங்க புதுசாக கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ சார்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லைட் போவோம். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம வாட் இஸ் எ சார்ட் அண்ட் வாட் ஆர் கேண்டில்ஸ்டிக்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் என்னென்ன பார்ப்போம். ஃபஸ்ட்டு இனிஷியலாக சார்ட் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் எ சார்ட்டு. சார்ட்னா த பெஸ்ட் மெத்தட் டு விஷுவலைஸ் த ப்ரைஸ் மூவ்மெண்ட். ஒரு இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்கு அதை எடுத்திங்கன்னா அதோட ப்ரைஸ் மூவ்மெண்ட்டு பார்க்கணும். மீன்ஸ் நமக்கு ஒரு சார்ட் தேவை இருக்குது. ப்ரைஸ் எப்படி போகுது, மேலே போகுதா கீழே போகுதா, ஸோ ஒரு விஷுவலைஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அதான் சார்ட். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்தது சார்ட்டு, லைன் சார்ட். அது ரொம்ப டிஃபிகல்ட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் புதுசாக கேண்டில் ஸ்டிக்கில் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸி. எங்கே ஓப்பன் ஆயிடுச்சு, எங்கே க்ளோஸ் ஆகுது, ஒரு கேண்டிலும் டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்ஸில் செட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தெரியும். பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக்ஸு ஷோஸ் ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ், ப்ரைஸ் மூமெண்ட்டு. ஸோ எல்லாமே நம்மளுக்கு இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னில் வந்ததில் எல்லாம் நம்மளுக்கு தெரியும் ஃபிக்ஸட் டைம் ஃப்ரேமில். அண்ட் க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா அது புல்லிஷ் கேண்டில்ஸு, பையர்ஸு இருக்காங்கன்னு தான். அதே ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா பேரிஷ் டைப்பு. அண்ட் சென்ட்ரல் பாடி பார்த்தீங்கன்னா அது இண்டிகேட் பண்ணுறது ஓப்பனும் க்ளோஸும். அண்ட் மேலே ஒரு லைன்ஸு, கீழே ஒரு லைன்ஸு, அது வந்து விக்குன்னு சொல்லுவாங்க. அது அப்பர் விக்கு, கீழே வந்து லோவர் வீக்கு. அது ஹை அப்பர் வீக்கு மேலே போயிருக்கும் ப்ரைஸு. அதுக்கப்புறம் கீழே வந்து க்ளோஸ் ஆனது பாடியில் க்ளோஸ் ஆகாது. பாடி வந்து ஓப்பனும் க்ளோஸும். மேலே விக் இருக்கிறது வந்து அந்த ப்ரைஸ் அன்றைக்கி அந்த பர்டிகுலர் கேண்டலில் எவ்வளோ ஹை மேட் ஆனது அண்ட் லோ எவ்வளோக்கு போயிடுச்சு அப்படின்றது தான் அந்த விக் இண்டிகேட் பண்ணுறது. ஓகே, அண்ட் புல்லிஷ் அண்ட் பேரிஷ் கேண்டில், ரெண்டு டைப் கேண்டில்ஸ் நம்ம பார்த்தோம்னா ஒன்று க்ரீனு, அது ஒன்று ரெட்டு. அதாவது க்ரீனாக இருந்ததுன்னா நம்ம புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக் அப்படின்னுவோம். அண்டு சேம் ரெட்டாக இருந்ததுன்னா பேரிஷ் கேண்டில் ஸ்டிக்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா புல்லிஷ் வந்து க்ரீன் இன் கலர் ரெப்ரசன்ஸ் பையிங், க்ளோஸ் வில் பி ஹையர் தென் ஓப்பனிங். ஸோ அது பார்த்தீங்கன்னா எங்கே ஓப்பன் ஆகுதோ, பட் க்ளோசிங் வந்து இப்போ 100 ஒரு ஸ்டாக் இருக்குன்னா அது 110 அங்கே போய் க்ளோஸ் ஆயிடுச்சு. பட் 120 வரைக்கும் மேலே போயிருக்கோம், ஹை போயிருக்கோம். அதான் அந்த விக்கு ரெப்ரசென்ட் பண்ணுது. அண்ட் க்ளோசிங் இப்போ 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்க்குறோன்னா 5 மினிட்ஸ் ஸ்டார்டிங்கு, அப்புறம் அடுத்து அந்த 5 மினிட்ஸ் எண்ட் ஆகிற டைமில் எங்கே போய் க்ளோஸ் ஆகுது. ஸோ ஓப்பனோட மேலே போய் க்ளோஸ் ஆகுதுன்னா க்ரீன் கேண்டில் ஃபார்மேஷன். ஸோ பையர்ஸு ஸ்ட்ராங்காக இருக்காங்க அந்த கேண்டில். அது ரிவர்ஸு நம்ம ரெட் கேண்டில், பேரிஷ் கேண்டில், அது ரெட் கலராக இருக்கும், ரெப்ரசன்ட் செல்லிங். க்ளோஸ் வில் பி லோவர் தேன் ஓப்பன். இப்போ 100 வாங்கி அது வந்து கீழே க்ளோஸ் ஆகுதுன்னா மீன்ஸ் செல்லர்ஸ் இருக்காங்க அதில் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ அண்ட் வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன். நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. நம்மளுக்கு மெயின் இம்பார்ட்டன்ட் இது எப்படியாச்சும் ஃபார்ம் ஆகும், ஒரு புல்லிஷ் மூக்கோ இல்லை பேரிஷ் மூக்கோ. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் போட்டு குழம்பிக்க வேணால் ஒரு பர்டிகுலர் பை கேண்டில்ஸ். இப்போ இன்கேஸ் நம்ம இந்த கேண்டில்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்குற நம்ம அந்த லெவல்ஸில் எங்கேயாச்சும் வருதான்னு பாருங்கள். நீங்கள் உங்கள் சிஸ்டத்துக்கு முன்னாடி இல்லை ஃப்ரண்ட்டில் தெரிகிற மாதிரி இதோட ஸ்க்ரீன்ஷாட்டை இல்லை நீங்கள் பிரிண்ட் எடுத்து கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும் இந்த பேட்டர்ன்ஸ்லாம். ஸோ அது வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம லெவல் லைக் மேஜர் சப்போர்ட்டு, மேஜர் ரெசிஸ்டன்ஸில் இந்த மாதிரி கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சின்னதாக ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா பையில் இன்கேஸ் இப்போ நம்ம சப்போர்ட் லெவலில் கிடைக்கிதுன்னு, சப்போர்ட் லெவல் இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸு ட்ராப் ஸோனு இல்லை கீழே சப்போர்ட் லெவல்ஸ் இருக்குது, S1 S2 S3 அண்ட் மேஜர் சப்போர்ட் லெவல்ஸ். அங்கே இந்த மாதிரி கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா மேலே ஒரு இது எல்லாமே ஒரு புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்ன்ஸு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஹேமர் கேண்டில் வரும், அப்புறம் புல்லிஷ் எங்கல்ஃபிங், புல்லிஷ் ஹராமி, மார்னிங் ஸ்டார், இதெல்லாம் பை கேண்டில்ஸு. அண்ட் அதே செல் கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் ஹேமரு, இதே திருப்பி போட்டது தான் ஹேமரு, அது நம்ம பிக்சரில் பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேரிஷில் பேரிஷ் என்கல்ஃபிங், பேரிஷ் ஹராமி, ஈவினிங் ஸ்டாரு, ஷூட்டிங் ஸ்டார், இதெல்லாம் செல் கேண்டில்ஸ்னு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேமர் பார்ப்போம். எப்படி ஹேமர்னா ஒன்றும் இல்லை, நம்ம சுற்றினும் பார்த்தீங்கன்னா பிக்சர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சுத்தியல் மாதிரி இருக்கும். ஸோ அது எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கணும். லைக் ஃபார்ம் அட் த பாட்டம் ஆஃப் ஏ டவுன்வர்ட் ரேலி. இப்போ ப்ரைஸு மேலேருந்து கீழே வருது, எக்ஸ்கியூஸ்,
கீழே வருது. அப்போனா கீழே நம்ம சப்போர்ட் லெவலில் இந்த மாதிரி ஒரு கேண்டில், கலர் மேட்ரு கிடையாது, இண்டிகேட்ஸ் ட்ரெண்ட் ரிவர்சல் டு புல்லிஷ். கலர் பார்த்தீங்கன்னா மேட்ரு இல்லை, ரெட்டாக இருந்தாலும் க்ரீனாக இருந்தாலும் பரவாயில்ல. இண்டிகேட்ஸ் பை a ஸ்மால் அப்பர் பாடி வித் லாங் விக் which is 2 times more than the body. இந்த லைன் பார்த்தீங்கன்னா கீழே இந்த விக்குன்னு சொல்கிறது அது இந்த பாடியோட 2 to 3 times பெருசாக இருக்கணும். பாடி பார்த்தீங்கன்னா இது இப்போ ஒரு மேபி நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு 5 சென்டிமீட்டர் இருந்தால் இன்ட்டு 3 டைம்ஸ் இது 15 சென்டிமீட்டர் அந்த மாதிரி மீன்ஸ் ப்ரைஸ். இது ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா இது 6 பாயிண்ட்ஸு 4க்கு மேலே இருக்கணும், 2 டைம்ஸ் பிக்கராக இருக்கணும் விக்கு. ஸோ அப்போ தான் இது ப்ரெஷர் தெரியும். மீன்ஸ் இது இப்போ கீழே ஃபார்ம் ஆகுதுன்னா பையர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது நார்மலாக இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு அண்ட் லோ பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறம் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா எகெயின் இங்கே கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கேருந்து பையர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக புஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ பையர் ஸ்ட்ராங்குன்னு தெரியுது கேண்டில் பார்த்தேன். ஸோ அதான் ஹேமரு. அது சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஒரு டவுன் ட்ரெண்டு ஃபார்ம் ஆகிட்டு அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேண்டில் ஹேமர் ஃபார்ம் ஆகிருக்கு அண்ட் அதுக்கப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன் க்ரீன் கேண்டில் அது வந்து ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதுக்குலேருந்து நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ அந்த பிரேக்கை இந்த பாடியோட ஹை பிரேக் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுக்கலாம். நம்ம சின்னதாக இந்த கேண்டிலோட இந்த ஹேமர் கேண்டிலோட லோவில் நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது ஹேமரு. இது நம்ம நம்ம சப்போர்ட் லெவல்ஸில் எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கணும். அதே சேம் அப் ட்ரெண்டில் போகும்போதுன்னா ஹேமரோட நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததில் ஆப்போசிட்டில் இருந்தது வந்து இன்வெர்டட் ஹேமர். அது பார்த்தீங்கன்னா இல்லைனா இது ஷூட்டிங் ஸ்டாருன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா மேலே ஒரு அப் ட்ரெண்ட் போகுது அண்ட் அதான் சொன்னேன் கலரு மேட்ரு கிடையாது. அது ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ கீழே நம்ம பார்த்தோம் ஒரு ரெட் ஒரு க்ரீன் அண்ட் அதுக்கப்புறம் அடுத்தது க்ரீன் கேண்டில் இருக்கணும் அண்ட் அந்த கேண்டில் ஹையை பிரேக் ஆனால் நம்ம என்ட்ரி ட்ரிகர் ஆகிடும். ஹேமரோடது லோ வந்து அங்கே ஸ்டாப் லாஸாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹேமருக்கு மேலே மீன்ஸ் இன்வெர்டட் ஹேமரு இல்லை ஷூட்டிங் ஸ்டார் இதுக்கு மேலே நம்ம ஸ்டாப் லாஸும் இது கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு நமக்கு செகண்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா அண்ட் இந்த கேண்டில் கீழே போயிடுச்சுன்னா நம்ம செல்லிங் சைடை போகுதுன்னு அர்த்தம். ஸோ இது வந்து நம்ம மேஜர் ரெசிஸ்டன்ஸு இல்லை R3 R2 அங்கெல்லாம் ஃபார்ம் ஆகுதுன்னா கீழே போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா புல்லிஷ் எங்கல்ஃபிங். ஸோ ஹேமரு அது ஃபஸ்ட்டு டைப்பு, பையும் செல்லும் பார்த்துட்டோம். அடுத்தது புல்லிஷ் எங்கல்ஃபிங்கு, இது கீழே சேம் சப்போர்ட் லெவலில் செகண்ட் டைப்பும். அடுத்தது இதே மேலே ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா பேரிஷ் எங்கல்ஃபிங்கு. ஸோ புல்லிஷ் எங்கல்ஃபிங் பார்த்தீங்கன்னா கேண்டில் தெரியும் உங்களுக்கு, டவுன் ட்ரெண்டு ஒரு ரெட் கேண்டில். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த கேண்டில் ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக ஒரு க்ரீன் கலர் கேண்டில். இந்த ரெட் கலர் கேண்டில் பாடி ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு. மீன்ஸ் ஃபுல் பையர்ஸ் ஸ்ட்ராங் ஆகி ஃபுல் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா இந்த பாடியோட மேலே போய் க்ளோஸ் ஆகணும். இந்த ரெட் கேண்டில் அப்படியே உள்ள இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அதை புல்லிஷ் எங்கல்ஃபிங் சொல்லுவோம். அது நம்ம எங்கேயாச்சும் சப்போர்ட் லெவலில் ஃபார்ம் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த கேண்டில் ஹைக்கு மேலே போயிடுச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுக்கலாம். இந்த கேண்டில் லோவில் நம்ம ஸ்டாப் லாஸை செட் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணலாம். இது ஒரு பேரிஷ் ட்ரெண்ட் ரிவர்சல் சொல்லலாம். பேரிஷாக இருந்தது மார்க்கெட்டு, சடனாக ஒரு லோவரில் தான் இந்த கேண்டிலோட லோவர் மீன்ஸ் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ப்ளஸ் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹைக்கு மேலே தான் போய் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, இல்லை இந்த பாடி மீன்ஸ் விக்கு விக்கு கன்சிடர் கூட பண்ண தேவையில்ல, அந்த பாடி உள்ளே இருந்திருக்கணும். பாடி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எங்கல்ஃப் ஆகிருக்கணும். ஸோ அதுதான் புல்லிஷ் எங்கல்ஃபிங் சொல்கிறோம். அண்ட் அதே பார்த்தீங்கன்னா பேரிஷ் எங்கல்ஃபிங், இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு அப் ட்ரெண்டுக்கு மேலே ஒரு கம்ப்ளீட் பாடி பார்த்தீங்கன்னா சின்ன கேண்டில் தான், பட் பாடி ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு அந்த கேண்டிலோட. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 to 3 கேண்டில்ஸை அப்படியே கவர் பண்ணிட்டாங்க சிங்கிள் கேண்டிலில். ஸோ அந்த கேண்டில் லோ பிரேக் ஆயிடுச்சுன்னு நம்ம என்ட்ரி, மேலே ஸ்டாப் லாஸும் செட் பண்ணிவிட்டு எடுக்க வேண்டியதான். ஸோ இது நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இல்லை R1 R2 மேஜர் ரெசிஸ்டன்ஸ் அந்த லெவலில் அந்த மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்னா we can trade. ஸோ ரெண்டு டைப் ஆகுது, ஹேமரு அடுத்து புல்லிஷ் ஹேமர் இன்வெர்ட்டடு, அடுத்தது பையில் புல்லிஷ் எங்கல்ஃபிங் பேரிஷ் எங்கல்ஃபிங். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புல்லிஷ் ஹராமி. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டில், இது வந்து நம்ம இப்போ புல்லிஷ் எங்கல்ஃபிங் பார்த்த மாதிரியே தான் கம்ப்ளீட்டாக ஒரு ரெட் கேண்டில் டவுன் ட்ரெண்டில் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு உள்ள
இல்லை இது ப்ரெக்னென்ட் லேடின்னு கூட சொல்லுவாங்க. புல்லிஷ் ஹராமி பார்த்தீங்கன்னா உள்ள ஃபார்ம் ஆகும். இந்த பாடி ரெட் கலர் பாடிக்குள்ள இது கிரீன் கலர் பாடி. அண்ட் ஒன்ஸ் அந்த ஹை கிராஸ் பண்ணியாச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுக்கலாம். இந்த கேண்டில் லோவில் நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதான் புல்லிஷ் ஹராமி. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா அது நம்ம சார்ட்டில் பார்த்தோம்னா சார்ட்டு ஓகே சார்ட் இல்லை, அதோடது பேரிஷ் இருக்குது சார்ட்டு. பார்த்தீங்கன்னா இது ஒரு அப் ட்ரெண்டு. சேம் இது க்ரீன் கலர் பாடி. அண்ட் அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ரெட்டு, அது இந்த பாடிக்கு உள்ளே தான் இருக்குது. அண்ட் ஒன்ஸ் அந்த லோ பிரேக் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ட்ரி ட்ரிகர். அண்ட் இந்த க்ரீன் கேண்டில் ஹை நம்ம ஸ்டாப் லாஸ். அண்ட் 1:2 1:3 இல்லை நம்ம எங்கே இருக்கோம், லைக் இப்போ மேஜர் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆயிடுச்சு, இல்லை R3 பிரேக் ஆயிடுச்சு, R2 வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இல்லை உங்களோட செட் பண்ணி வச்சுங்க. 1:2 அச்சீவ் ஆயிடுச்சுன்னா ஸ்டாப் லாஸ் ட்ரைல் பண்ணிட்டே வாங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த டைப் வந்து மார்னிங் ஸ்டார் அண்ட் இன்னொரு டைப் வந்து இதோட ரிவர்சல் வந்து ஈவினிங் ஸ்டாரு. மார்னிங் ஸ்டாரு இதுவும் சேம் நம்ம சப்போர்ட் லெவலில் பார்க்கணும். மார்னிங் ஸ்டார் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டவுன் ட்ரெண்டில் பெரிய ரெட் கேண்டில் அண்ட் ஒரு டோஜி டைப்பு. மீன்ஸ் மார்க்கெட்டில் ஆப்ரேட்டர்ஸும் லைக் இன்டிசிஷனாக இருக்காங்க. அதான் டோஜி. மீன்ஸ் ப்ரைஸ் எங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சோ அதே இடத்துல வந்து க்ளோஸ் ஆனால் தான் டோஜி. பிகாஸ் பார்த்தீங்கன்னா மேபி ஒரு 1 பாயிண்ட் எங்கே ஓப்பன் ஆகுது, மேலேயும் கீழேயும் போயிருக்கோம். லைன்ஸு அப்போ ஹையில் கொண்டு போயிருப்பாங்க, அதே மாதிரி கீழேயும் கொண்டு போயிருப்பாங்க. எங்கே போகிறதுன்னு தெரில. பையர்ஸ்க்கு செல்லர்ஸ் ரெண்டு பேரும் ஃபைட் நடந்துட்டுருக்கு. அண்ட் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா சென்டரில் கொண்டு வந்து எகெயின் எங்கே ஓப்பன் ஆயிடுச்சோ மேக்ஸிமம் அங்கேயே கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணு. அண்ட் அடுத்த கேண்டில் ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகி இந்த ரெட் கேண்டிலோட மேலே பாதிக்கு மேலே போய் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ட்ரி. மீன்ஸ் இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லாமல் மார்னிங் ஸ்டாரு. அண்ட் அந்த கேண்டில் அந்த க்ரீன் கேண்டில் ஹை க்ளோஸ் ஆகி மீன்ஸ் க்ராஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ட்ரி ட்ரிகர் ஆகிடும். இந்த டோஜி கேண்டிலோ நம்ம ஸ்டாப் லாஸு. அண்ட் அதை வச்சு சேம் நம்ம 1:2 2:3 அந்த மாதிரி ரிஸ்க் ரிவார்டு வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக்ஸும் இதுவும் நோட் பண்ணி வச்சுங்க. இதெல்லாம் தான் மெயின் கேண்டில் ஸ்டிக்ஸு. இதெல்லாம் தான் எப்படியும் ஃபார்ம் ஆகும் நம்ம சார்ட் ஃபார்ம். ஸோ எல்லா கேண்டில் ஸ்டிக்கும் பார்க்க வேணாம். சர்டன் இந்த 4 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் மட்டும் ரெகுலராக நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பழைய சார்ட்ஸ் எடுத்து பாருங்கள் எப்படி ஆக்டிவேட் ஆயிருக்குன்னு. அண்ட் ஈவினிங் ஸ்டார் பார்த்தீங்கன்னா அதான் பையிங்க்கு மார்னிங் ஸ்டாரு. ஈவினிங் ஸ்டாருன்னா மேலே ஃபார்ம் ஆகணும். அப்போ மீன்ஸ் ட்ரெண்ட் அப் சைடாக இருந்ததுன்னா மேலே இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். மீன்ஸ் எக்ஸாஸ்ட் ஆகிட்டாங்க பையர்ஸு, முடிஞ்சு அதுக்கு மேலே கொண்டு போக முடியல. அப்போ ஒரு இன்டிசிஷன் கேண்டில் வந்துடும். அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் ரெட் கேண்டில். இந்த க்ரீன் கேண்டிலோட பாதியில் போய் பாதிக்கு மேலே மீன்ஸ் கீழே முக்கால்வாசி கவர் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ஈவினிங் ஸ்டார் டோஜி பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இந்த லோ பிரேக் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ட்ரி ட்ரிகர் ஆகிடும். அண்ட் அப்படியே நம்ம ஸ்டாப் லாஸ் ட்ரைல் பண்ணிவிட்டு கீழே டவுன் ட்ரெண்ட். இப்போ இதெல்லாம் பார்த்து இங்கே ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா சில டைம் எங்கேருந்து ரேலி ஸ்டார்ட் ஆயிடுச்சோ அந்த மேக்ஸிமம் அது வரைக்கும் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு அப்படியே ஹோல்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்ததுன்னா உங்கள் ரிஸ்க் ரிவார்டுக்கு ஏற்ற மாதிரி கெயின் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸிட் பண்ணுங்கள். அப்புறம் ஸ்டாப் லாஸ் ட்ரைல் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இது மாதிரி சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கேருந்து ரேலி ஸ்டார்ட் ஆயிடுச்சோ மேக்ஸிமம் அதே பாயிண்ட்டுக்கு வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. ஸ்டாக்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ இந்த ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் பாருங்கள். ஒரு நம்ம ஒன்றும் இல்லை, எத்தனை இருக்குது இப்போ நம்ம பார்த்தோம். இது ஹேமரு. அதே செல் சைடில் பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் ஹேமரு. பையிங்கில் ஒரு 4 கேண்டில், செல்லிங்கில் ஒரு 4 கேண்டில். இதை மட்டும் ஃபோட்டோ எடுத்து பார்த்துங்க. கண்டினியூஸாக பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பார்த்துட்டு நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சார்ட்ஸு இந்த சார்ட்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுங்க. வைல் ட்ரேடிங் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஸோ hope this video helps you. Stay tuned for more updates. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், and do share with your friends. Thank you. See you in the next video. Bye.